பிரண்டையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில பேர் இந்த பிரண்டைய சாப்பிடவே கூடாதுங்க. அது யாரு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆனா இந்த ஒரு தொக்கு இருந்தா போதுங்க. 1 மாசத்துக்கு நீங்க கவலையே பட வேணாம். சாதம், இட்லி, தோசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடயும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரண்டைய ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ணும்போது கையில நல்லெண்ணெயோ இல்ல தேங்காய் எண்ணெயோ இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த பிரண்டையில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கணு பகுதி வந்து நம்ம நீக்கி விட்டுடணும். பிரண்டையில அதிகப்படியான கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ன்ற ஒரு விதமான கெமிக்கல் காம்போனன்ட் இருக்கு. இந்த கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல் வந்து இந்த பிரண்டை ஃபுல்லாவுமே இருந்தாலும் அதிகப்படிவா செறிவா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கணு பகுதியில தான் இருக்கு. அதனாலதான் இந்த கணு பகுதியை நம்ம நீக்கிறோம். இந்த கணு பகுதியை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தொண்டையில ஒரு விதமான இரிட்டேஷனை உருவாக்கும். இப்போ நம்ம அந்த கணுப்பகுதியை நீக்கிறதுக்கு அப்புறம் இந்த பிரண்டையோட 4 சைடும் இந்த மாதிரி நார் இருக்கும். அந்த நாரையும் நீங்க எடுத்துருங்க. அப்பதான் நம்ம பிரண்டை தொக்கோ துவையல் எது செய்யறோம் அப்படின்னாலும் அதுல நார் அதிகமா இல்லாம இருக்கும். நார் அதிகமா இருந்தது அது வாய்க்கு வந்தது அப்படின்னாலும் சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இதை ஃபுல்லா நீங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க சன்ஃபிளவர் ஆயிலையும் செய்யலாம். இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் லைட்டா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பிரண்டைய ஃபர்ஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டையெல்லாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பிரண்டைய நல்லா வதக்காம விட்டோம் அப்படின்னாலும் தொண்டையில இரிட்டேஷன் வரதான் செய்யும். ஸோ அதனால பிரண்டையெல்லாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லா இந்த மாதிரி நல்லா கார்னர்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலர்ல மாறி வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வயசானவங்க இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்றீங்க அப்படின்னா செரிமானத்துக்கு இந்த சீரகம் சேர்க்கும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வயசானவங்களோ கர்ப்பிணி பெண்களோ நீங்க பிரண்டை சாப்பிட போறீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த பிரண்டைய இதுல சேர்த்துக்கலாம். பிரண்டையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில பேர் வந்து இந்த பிரண்டைய சாப்பிடக்கூடாது. அது யாருன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிரண்டைய சாப்பிடவே கூடாது. ஏன்னா இதுல கால்சியம் ஆக்சலேட்ன்ற கிறிஸ்டல் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது கிட்னி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 5 வயசு கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த பிரண்டையை நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால அவங்களும் இந்த பிரண்டையை சாப்பிடக்கூடாது. இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதுல சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கிறது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லா நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். அகைன் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிளா ஈஸியா 1 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ற மாதிரி பிரண்டை தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது நம்ம சூடான சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.